ஒரு அமைதியான காட்டில் ஒரு பெரிய மரத்தின் மேல் ஒரு அன்பான காக்கா தனது கூட்டில் முட்டைகளை வைத்து கவனமாக பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அது தினமும் தனது முட்டைகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மரத்தின் கீழே ஒரு இருந்த புற்றில் ஒரு விஷப்பாம்பு இருந்தது. அது மிகவும் கொடியது. ஒவ்வொரு நாளும் அந்த பாம்பு மெதுவாக மேலே வந்து காக்கையின் முட்டைகளை திருடி சாப்பிட்டு போய்விடும். ஒரு நாள் காக்கா தனது கூட்டுக்கு வந்தபோது முட்டைகள் இல்லை. அதற்கு மிகவும் கவலை, மனமுடைந்தது. அது கவலையுடன் யோசித்தது. அப்போ அதன் கண்களில் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை மின்னியது. உடனே அது வேகமா பறந்து அருகிலிருந்த அரண்மனைக்கு சென்றது. அங்கே ராணி அணிந்திருந்த வைர மாலையை பார்த்தது. உடனே அதை எடுத்து பறந்தது. அடடா, நகை என்று காவலர்கள் காக்காவை துரத்தினர். காக்கா நேரா பறந்து அந்த விஷப்பாம்பு இருக்கும் புற்றுக்கு வந்தது. வைர மாலையை அதன் உள்ளே போட்டது. காவலர்கள் வந்து இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி புற்றை உடைத்தார்கள். அப்போ அதுக்குள் இருந்த விஷப்பாம்பு பயந்து வெளியே ஓடி மறைந்தது. அந்த நாளிலிருந்து காக்கா தனது கூட்டில் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தது. கதையின் கருத்து: வலிமை இல்லாத இடத்தில் புத்திசாலித்தனம் வெற்றி பெறும். ஓர் ஊரில் ஒரு எளிய விவசாயி இருந்தான். அவன் தினமும் தன் வீட்டுக்கு தேவையான குடிநீரை தன் தோட்டத்தில் இருந்த கிணற்றிலிருந்து 2 மண் பானைகளில் எடுத்து வந்தான். ஒரு பானை நல்ல நிலையில் இருந்தது. ஆனால் இன்னொரு பானை சிறிது உடைந்திருந்தது. விவசாயி தினமும் நீர் எடுத்து வரும்போது அந்த உடைந்த பானையிலிருந்து தண்ணீர் கொட்டி கீழே போய்விடும். ஒரு நாள் அந்த உடைந்த பானை கவலையுடன் சொன்னது, நான் பயனில்லாத பானை, என்னால தண்ணீர் முழுசா கொண்டு வர முடியல. அதற்கு விவசாயி சிரித்தபடி சொன்னான், அப்படின்னு நினைக்காதே. அவன் அந்த பாதையை காட்டினான். அங்கு என்ன இருந்தது தெரியுமா? அழகான பூக்கள், பசுமையான செடிகள். விவசாயி சொன்னான், நீ வழியில கொட்டிய தண்ணீராலதான் இந்த செடிகள் எல்லாம் வளர்ந்தது. இப்போ பாரு, எவ்வளவு அழகு. அதை கேட்ட உடைந்த பானை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. கதையின் கருத்து: நம்ம குறைகளும் ஒரு நாள் யாருக்கோ பயனாகலாம். அப்பா மற்றும் மகன். உண்மையின் மதிப்பு. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு அப்பாவும் அவரது மகனும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த மகன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி பொய் பேசுவான். ஒரு நாள் அப்பா அதை கவனித்தார். அவர் மகனை அழைத்து ஒரு கயிற்றையும் ஒரு மரத்தையும் காட்டினார். நீ ஒவ்வொரு முறை பொய் சொன்னால் இந்த மரத்தில் ஒரு ஆணி அடிக்க வேண்டும் என்றார். மகன் அதை ஒப்புக்கொண்டான். முதல் நாள் 5 ஆணிகள், 2ஆம் நாள் 3 ஆணிகள். இப்படியே தினமும் ஆணிகள் அதிகரித்துக் கொண்டே போனது. சில நாட்களில் மரம் முழுவதும் ஆணிகள் நிரம்பியிருந்தது. அதை பார்த்த மகன் வருந்தினான். அப்பா சொன்னார், இப்போது நீ ஒவ்வொரு நாளும் உண்மை சொன்னால் ஒரு ஆணியை எடுத்து விடலாம். மகன் அதன்படி நடந்து கொண்டான். மெல்ல மெல்ல எல்லா ஆணிகளையும் எடுத்து விட்டான். ஆனால் அப்பா அந்த மரத்தை காட்டி சொன்னார், பார், ஆணிகள் இல்லை, ஆனா துளைகள் இருக்கின்றன. அதே மாதிரி நீ சொன்ன பொய்கள் மறந்தாலும் அதன் காயம் மனிதர்களின் மனதில் இருக்கும். மகன் அதை கேட்டு உண்மையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டான். பொய் சொல்லாதே, அது ஒருவரின் மனதில் ஆழமான காயம் விடும்.